ஸ்கேலப் நெக்குக்கு எப்படி தச்சாலும் அது கர்வா வராம வி மாரி வந்துடுது அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கட்டிங் மட்டும் முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் ஸ்டிச்சிங் தான். இந்த வீடியோல எப்படி ஸ்கேலப் டிசைனுக்கு நம்ம ஸ்டிச்சிங் சூப்பரா குடுக்குறோம், ஃபினிஷிங் பக்காவா குடுக்கணுங்கிறத சொல்லித் தரப் போறேன். ஏற்கனவே இத எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு பார்த்துக்கோங்க. கேன்வாஸ மார்க் பண்ணி கட் பண்ணி அத லைனிங் மேல வச்சு அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் உடைய ரைட் சைடுக்கு மேல நம்ம லைனிங்க வைக்கிறோம். லைனிங்க வைக்கும்போது கேன்வாஸ் மேல பார்த்த மாரி இருக்கணும். இப்போ இந்த கேன்வாஸ சுத்தி ஓரமா நம்ம தையல் போட்டு வரணும். உங்க மிஷின்ல எது சின்ன தையலோ அதை வச்சுக்கோங்க. தையல் கேன்வாஸ் மேல படாம கேன்வாஸ சுத்தி இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இந்த கேன்வாஸை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த கர்வ் முடிகிற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அப்பதான் திருப்பும் போது நம்மளுக்கு அந்த ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்கேலப்பா திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸ்கேலப் நெக்கை அடுத்த வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி தச்சு பாருங்கள். ஃபினிஷிங் இதே மாதிரி சூப்பராக கிடைக்கும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ் வெறும் 499 ரூபாயில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லைஃப் டைம் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.